ஜோஹரில் முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 2025 ஆண்டுக்கான பாரம்பரிய யோகாசன போட்டி அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியை ஜோஹர் பதஞ்சலி அஷ்டாங்க யோகாசன பயிற்சி கழகம், அனைத்துலக யோகா சம்மேளனம், அனைத்துலக யோகா விளையாட்டு சம்மேளனம் மற்றும் அனைத்துலக விளையாட்டு யோகா சம்மேளனத்துடன் இணைந்து ஏற்று நடத்தியது. இப்போட்டிக்கு சிறப்பு விருந்தினர்களாக ஜோஹர் மாநில மாயிகா துணைத் தலைவர் டத்தோ நிலாராஜா, ஜோஹர் மாநில மாயிகா தலைவர் ரவீன்குமாரின் சிறப்பு அதிகாரி சுப்பிரமணியம் பாலகிருஷ்ணன், தப்ராவ் தொகுதி மாயிகா தலைவர் மார்டின் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். ஜோஹர் பதஞ்சலி அஷ்டாங்க யோகாசன பயிற்சி கழகத்தின் தலைவர் யோகா பயிற்சியாளர் தாமரை செல்வி சுகுமாரன் முன்னிலையில் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை இப்போட்டி உலுத்ராமில் உள்ள ஸ்ரீ மகா முனீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் 4 மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு வயது பிரிவுகளில் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் யோகாசன திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆண்கள் பிரிவில் பிரவீன் சரவணன் ஒட்டுமொத்த போட்டியின் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டார். பெண்கள் பிரிவில் உஷிதா கோபி ஒட்டுமொத்த போட்டியின் வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் எதிர்கால நட்சத்திரங்களாக தமிரா தாஸ், சமந்தா தாஸ் ஆகிய இருவரும் சிறப்பிக்கப்பட்டனர். ஒவ்வொரு சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஷிப் வெற்றியாளருக்கும் 200 ரிங்கிட் ரொக்கமும், வெற்றி கிண்ணம், பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த போட்டி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக செயல்பட்ட நீதிபதிகள், போட்டியாளர்கள், மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு ஜோஹர் பதஞ்சலி அஷ்டாங்க யோகாசன பயிற்சி கழகத்தின் தலைவர் யோகா பயிற்சியாளர் தாமரை செல்வி சுகுமாரன் நன்றி தெரிவித்தார்.